நீங்கள் கரெக்டாக தான் ஃபுட்டு சாப்பிட்றீங்க, அதே அளவில் தான் வந்து ஃபுட்டு சாப்பிட்றீங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸசைஸ் கூட பண்ணுறேன் டாக்டர், ஆனால் வெயிட் வந்து ஒரு 5 கிலோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு டாக்டர், என்ன காரணம்னே தெரியல அப்படின்னா உங்களுடைய வயசை செக் பண்ணி பாருங்கள். ஒரு 45 வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மெனோபாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் சாப்பிட்ற உணவு, எக்ஸசைஸ் இதெல்லாம் நார்மலாக இருந்தும் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் மெனோபாஸ் காலகட்டத்துக்குள்ளே போகிறீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம், ஹாட் ஃப்ளாஷஸ், சடனாக வந்து ஹீட் ஆகி வேர்த்து கொட்டுறது. ஸோ இது வந்து எல்லாரும் வந்து நார்மலாக தான் இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் வந்து வேர்த்து கொட்டும். இன்னும் சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா குளிருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் நார்மலாக தான் இருக்குது, எனக்கு மட்டும் ரொம்ப அதிகமாக குளிருது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி காலை வேளைகளில் இல்லை வந்து நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களை விட என்னால் வந்து அந்த குளிரை வந்து என்னால் வந்து ஹேண்டிலே பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து உடம்பு நடுங்கிற அளவுக்கு வந்து குளிர் இருக்குது. அதே மாதிரி உடம்பு ரொம்ப வந்து வேர்த்து கொட்டுற அளவுக்கு ஹீட் இருக்குது. இந்த 2 விஷயமே வந்து இருக்கும். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு மெனோபாஸ் வரப்போகுதுங்கிறது அர்த்தம். 3வதா, பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகுது. 2 மாதம் தான் ஆச்சுங்க டாக்டர் பீரியட்ஸ் வந்து வரல. 2 மாதம் கழிச்சு பீரியட்ஸ் வரும்பொழுது 10 நாள் 15 நாள் வந்து எனக்கு ப்ளீடிங் இருக்குது. ஒரே மாதத்துலேயே வந்து 2 வாட்டி 3 வாட்டி வந்து பீரியட்ஸ் வருது. இப்படி ஒரு இர்ரெகுலர் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் மெனோபாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்கன்னு அர்த்தம். பட்டு இந்த ஒரு விஷயத்தில் நிறைய பேர் வந்து கவனமாக இருக்கணும். மெனோபாஸ் அப்படின்னு நினச்சிட்டு அதிகமாக ப்ளீடிங் ஆகும் பொழுது வருஷக்கணக்கில் வந்து அவங்க எந்த ஒரு ஸ்கேனோ இல்லை வந்து டாக்டரை போய் பார்க்காம வந்து இருப்பாங்க. ஃபைப்ராய்ட்ஸோ இல்லைனா எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகமாக இருக்கும், பல்கி யூட்ரஸ் கண்டிஷன் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து அதிகமான அளவுக்கு ப்ளீடிங் வந்து உண்டாக்கும். ஒரு 2-3 மாதம் இப்படி இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. பட் தொடர்ந்து வந்து உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கேன் பரிசோதனை பண்ணிவிட்டு டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம். Dr. Srivarma's Magicare, his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.